ஓம் நமோ நாராயணா. லட்டு இன்று படாத பாடுபடுகிறது. திருப்பதி லட்டு வந்த கதையை தெரிந்து கொள்வோமா? சின்ன குழந்தைகளிடம் சென்று திருமலை திருப்பதியில் என்ன விசேஷம் குழந்தை என்று கேள்வி கேட்டு பாருங்கள். பெரும்பாலானது வெங்கடாஜலபதி சாமி என்று சொல்லாது. விழிகளை சற்று பெரிதாக்கி கொண்டு நாக்கையும் சப்பி கொட்டி லட்டு என்றுதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லும். அந்த அளவுக்கு திருப்பதியும் லட்டும் இணைந்தே இருப்பவை. திருப்பதிக்கு போய்விட்டு வந்தால் லட்டு இல்லாமல் எவரும் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். ஒரிஜினல் லட்டு கிடைக்கவில்லை என்றாலும் அதிக காசு கொடுத்து டூப்ளிகேட் லட்டையாவது வாங்கி வருவார்கள். ஒரிஜினல் லட்டுக்கு அதிக தேவை இருக்கும்போது டூப்ளிகேட் லட்டுகள் அந்த இடத்தை பூர்த்தி செய்கின்றன என்பது சோகம். இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் யோசித்து வருகிறது. முதலில் ஒரு சின்ன பொது தகவல் தெரிந்து கொள்வோம். லட்டு என்பது தமிழ் வார்த்தை அல்ல, சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து மருவி வந்தது. லட்டுகா என்றால் சின்ன பந்து என்று அர்த்தம். லட்டும் பந்து சைஸில் இருப்பதால் அதற்கு அப்படி ஒரு பெயரே நிலைத்துவிட்டது போலும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று எல்லா பாஷையிலும் லட்டு லட்டு தான். திருமலை திருப்பதியில் தினந்தோறும் லட்சக்கணக்கில் தயாராகும் லட்டு சாப்பிடுகிற ஒரு உணவு பண்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் பரிபூர்ண பிரசாதம், பலராலும் விரும்பப்படும் பிரசாதம். அதிலும் இருப்பவை சர்க்கரையும் முந்திரியும் திராட்சையும் மட்டுமல்ல, பெருமாளின் அனுக்கிரகமும் கலந்திருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் திருப்பதி லட்டு உங்கள் கைக்கு வந்து விடாது. அந்த பிரசாதம் உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டும் என்று பெருமாள் நினைத்தால் திருப்பதிக்கு போகாமல் நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதுதான் பெருமாளின் மகிமை, பிரசாதத்தின் பெருமை. ஏதோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக திருப்பதியில் லட்டு தயார் செய்து பக்தர்களுக்கு தினந்தோறும் கொடுத்து வருகிறார்கள் என்று தானே நமக்கெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அதுதான் இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பதி புராணத்தில் லட்டு என்கிற எந்த இனிப்பு பிரசாதம் அறிமுகமாகி சுமார் 300 வருடங்கள் தான் ஆகியிருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? லட்டு பிரசாதம் எப்போதிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லும் தகவலோ கல்வெட்டு குறிப்போ கிடையாது. என்றாலும் கிபி 17ஆம் நூற்றாண்டில் இருந்து லட்டு பிரசாதம் நடைமுறையில் இருந்து வருகிறது என்பது தகவல். பெருமாள் சேவைக்கு பணம் கட்டுபவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இலவச விநியோகம் செய்வதற்கும் ஒருவருக்கு இவ்வளவு லட்டு என்று விலைக்கு தருவதற்கும் திருமலையில் தினந்தோறும் லட்டுகள் தயாராகின்றன. சுப்பிரபாத சேவை, தோமாலை சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், டோலோத்சவம், வசந்தோத்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஏகாந்த சேவை, இப்படி பல சேவைகளில் பணம் கட்டி கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு 2 சிறு லட்டுகள் பிரசாதமாக தேவஸ்தானத்தால் வழங்கப்படுகின்றன. திருமலை திருப்பதியில் இன்று தினந்தோறும் மாபெரும் விசேஷமாகவும் தவிர ஒவ்வொரு ஊரிலும் வெளிநாடுகளிலும் விமரிசையாக நடந்து வருகின்ற ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் கிபி 1546ஆம் ஆண்டில் தாளப்பாக்கம் திருமலை ஐயங்கார் என்பவரால் முதலாக துவங்கப்பட்டது என்று ஒரு கல்வெட்டு தகவல் உண்டு. அதாவது அது விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலம். பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் இந்த திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடக்கும். ஆனால் இந்த உற்சவத்தில் லட்டு என்கிற பிரசாதம் விநியோகிக்கப்பட்டதாக தகவல் இல்லை. அப்போது திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வடை, மனோகரம், அவல், பொறி போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக ஒரு கல்வெட்டு தகவல் சொல்கிறது. திருக்கல்யாணத்தில் ஊஞ்சல் உற்சவத்திற்காக பஞ்ச வண்ணப்பிடி என்று 5 நிறங்களில் அன்னம் தயார் செய்யப்பட்டதாகவும் இந்த 5 நாள் உற்சவ செலவுக்காக திருமலை ஐயங்கார் 500 கட்டி வராகன் தொகையை ஆலயத்தில் செலுத்தியதாகவும் கல்வெட்டு தகவல் சொல்கிறது. திருப்பதி திருக்கோவிலில் 17ஆம் நூற்றாண்டிலேயே லட்டு அறிமுகமாகிவிட்டாலும் பிரசாதமாக இது வந்தது 20ஆம் நூற்றாண்டில்தான் என்பது ஆணித்தரமான கருத்து. இன்று பிரசாதமாக நாம் விரும்பி சாப்பிடுகிற லட்டுக்கு காரணகர்த்தா கல்யாணம் ஐயங்கார் என்பவர். 1932ஆம் ஆண்டில் மதராஸ் அரசாங்கத்தினரால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டு அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் திருமலை கோயில் வந்தது. என்றாலும் மடப்பள்ளியும் பிரசாதங்கள் செய்யும் உரிமையும் மிராசிகள்
என்பவர்கள் ஆதிக்கத்தில் இருந்து வந்தன. 5 மிராசிகளுக்கு பிரதிநிதியாக ஒருவர் உண்டு. அந்த பிரதிநிதி தான் மேல்பத்தியில் நான் சொன்ன கல்யாணம் ஐயங்கார். ஒட்டுமொத்த மடப்பள்ளி நிர்வாகத்தையும் இவரே பொறுப்பேற்று நடத்திய தகவல் இன்றும் திருப்பதி தேவஸ்தான குறிப்பேடுகளில் இருக்கிறது. அப்போது ஒரு நாள் திருப்பதி திருக்கல்யாண உற்சவத்திற்கு கொண்டந்தா லட்டு, மலையளவு லட்டு என்கிற ஒரு பிரார்த்தனையை தெலுங்கு பக்தர் ஒருவர் செய்தார். அதற்குரிய பணத்தையும் தேவஸ்தானத்தில் கட்டினார். அதன்படி பல்லாயிரக்கணக்கான லட்டுக்களை தயாரித்து திருக்கல்யாண வைபவத்தை மலைக்க வைக்கும் அளவுக்கு ஜமாய்த்து விட்டார் கல்யாணம் ஐயங்கார். தெலுங்கு பக்தருக்கும் இதில் ரொம்ப திருப்தி. அன்றைய தினம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரசாதமாக தங்களுக்கு கிடைத்த லட்டை பல பக்தர்களும் வீட்டுக்கு எடுத்து சென்று பக்கத்தினருக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். மூதறிஞர் சக்கரவர்த்தி ராஜாஜி அவர்களே கல்யாணம் ஐயங்கார் தயார் செய்த லட்டுவின் பெருமையை ஏகத்துக்கும் பாராட்டியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். தற்போது மிராசி நடைமுறை இல்லை. அப்போது என்ன ஒரு ஒப்பந்தம் என்றால், தேவஸ்தானத்தில் 51 லட்டு தயாரித்தால் அதில் இருந்து 11 லட்டை மிராசி குடும்பத்தினர்களுக்கு கொடுத்து விட வேண்டுமாம். இதில் விருப்பம் இல்லாத திருப்பதி தேவஸ்தானம் சுப்ரீம் கோர்ட் வரை போய் மிராசி நடைமுறையையே ஒழித்துவிட்டது. இப்போது லட்டு தயார் செய்யும் பணியை தேவஸ்தானமே மேற்பார்வையிடுகிறது. திருப்பதி பெருமாளுக்கு அவ்வப்போது திருக்கல்யாண உற்சவம் ஆலயத்திலேயே கோலாகலமாக நடந்து வந்தது. இது 1940ஆம் ஆண்டிலிருந்து நித்திய கல்யாண வைபவம் ஆயிற்று. இந்த கல்யாண வைபவத்தில் தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானாரால் எல்லோருக்கும் இனிப்பாக லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. 1943ஆம் ஆண்டிலிருந்து பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. அதே சமயம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளாத பலரையும் இந்த விநியோக முறை இயங்க வைத்தது. கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டால் மட்டும்தான் லட்டு பிரசாதமா என்று தேவஸ்தான அதிகாரிகளிடம் குறைபட்டு கொண்டனர். அதன்பின் தேவஸ்தான அதிகாரிகள் அமர்ந்து பேசி ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஆலய தரிசனத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச லட்டு பிரசாதம் வழங்குவது என்று தீர்மானித்து செயல்பட ஆரம்பித்தனர். பிறகு அதுவே நிரந்தரமாகிவிட்டது. கிபி 1250ஆம் ஆண்டில் சுந்தரபாண்டியன் என்னும் மன்னன் காலத்திய கல்வெட்டுகளில் திருப்பதி ஆலயத்தில் வழங்கப்பட்ட பிரசாதங்கள் பற்றிய சில குறிப்புகள் காணப்படுகின்றன. அதில் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்றவை இடம்பெறுகின்றன. இதற்கடுத்த 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த கல்வெட்டுகளில் பாசிப்பருப்பு, அரிசி, உப்பு, மிளகு, நெய் இவை சேர்ந்த பிரசாதம் தயாரிக்கப்பட்டு ஏழுமலையானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இவையெல்லாம் சேர்த்தால் பொங்கல் தானே. ஆனால் இதன் பெயர் பொங்கல் என்று குறிப்பு இடம்பெறவில்லை. அப்போது பொங்கல் என்கிற வார்த்தை உபயோகத்தில் இல்லை போல் இருக்கிறது. ஸ்ரீவாரி பிரசாதம் என்று லட்டு பிரசாதம் என்றும் அழைக்கப்படும் திருப்பதி லட்டை தயாரிப்பதற்கு பிரத்யேகமான ஒரு மடப்பள்ளியே திருமலையில் இயங்கி வருகிறது. இந்த மடப்பள்ளியை பொடு என்று அழைக்கிறார்கள். பிரசாதமாக விலைக்கு தரப்படும் லட்டு தவிர பெருமாள் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்களுக்கு சிறிய லட்டு ஒன்று தேவஸ்தானத்தால் இலவசமாக வழங்கப்படுகிறது. விற்பனைக்கு செல்லும் லட்டுக்கள் தயாரான பின் அதன் எடை தேவஸ்தான ஊழியர்களால் பரிசோதிக்கப்படுகிறது. என்றாலும் காசு கொடுத்து தாங்கள் வாங்கும் லட்டின் எடை சரியாக இருக்கின்றதா என்பதை பக்தர்களே சோதித்து அறிவதற்கு லட்டுகள் விற்பனை செய்யப்படும் மையத்திற்கு அருகில் மின்னணு தராசும் வைத்திருக்கிறார்கள். இதையும் மீறி லட்டின் தரம் குறித்தும் எடை குறித்தும் அவ்வப்போது புகார்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. லட்டு விற்பனை மூலம் தேவஸ்தானத்திற்கு வருடத்திற்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. உதாரணமாக 2007ஆம் ஆண்டு 103 கோடி ரூபாய்க்கும் 2009ஆம் ஆண்டு 125 கோடி ரூபாய்க்கும் லட்டு விற்பனை ஆகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருப்பதி தேவஸ்தானம் எத்தனை லட்டுகள் தயாரித்தாலும் சில நேரங்களில் பக்தர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமலே போய்விடுகிறது. இதற்காக தடையில்லாமல் லட்டு கிடைப்பதற்கும் சுவையை மேம்படுத்துவதற்கும் கள்ள மார்க்கெட்டில் விற்பனையாவதை தடுப்பதற்கும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்துதான் வருகிறார்கள். சாதாரணமாக நம் வீடுகளில் தீபாவளி காலங்களில் இனிப்புகள் தயார் செய்வதற்கு கடலை மாவு, ரவை,
சர்க்கரை, நெய், முந்திரி என்று ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படும். இவற்றை வாங்குவதற்கு என்று ஒரு நீண்ட பட்டியலை எழுதி எடுத்துக்கொண்டு மளிகை கடையில் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்போம். ஆனால் திருப்பதி என்றாலே பிரம்மாண்டம்தானே. அங்கு தினந்தோறும் தீபாவளி தான். தினமும் திருப்பதி லட்டு செய்வதற்கு தேவைப்படும் பொருட்களின் பட்டியலை பார்த்தாலே மலைக்க வைக்கிறது. நாவில் உமிழ்நீர் சுரக்கும். திருமலை மடப்பள்ளியில் தினமும் 1.5 லட்சம் லட்டுக்கள் தயாராகின்றன. 1.5 லட்சம் லட்டு தயாரிக்க 5000 கிலோ கடலை மாவு, 10,000 கிலோ சர்க்கரை, 300 கிலோ நெய், 600 கிலோ முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை 540 கிலோ, ஏலக்காய் 150 கிலோ, டைமண்ட் கல்கண்டு 400 கிலோ, எண்ணெய் 20 கிலோ, வாதுமை பருப்பு 2 பெட்டி என்கிற அளவில் பொருட்கள் தேவைப்படுகின்றன. திருமலையில் லட்டு தயாரிப்பதற்கு பயன்படும் கடலை பருப்பு, நெய், சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் போன்ற பொருட்களை டெண்டர் மூலமாக ஆரம்பத்தில் வாங்கி வந்தார்கள். அப்படி வாங்கப்படும் பொருட்களின் தரம் சில வேளைகளில் திருப்திகரமாக இல்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகுதான் லட்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை தகுந்த அதிகாரிகளை வைத்து பரிசோதனை செய்த பின் நேரடியாகவே கொள்முதல் செய்வதென்று தேவஸ்தானத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அப்படித்தான் அனைத்து பொருட்களும் தற்போது வாங்கப்படுகின்றன. உதாரணமாக, மும்பையில் இருக்கின்ற ஸ்பைசஸ் போர்டு நிறுவனத்திடமிருந்து ஏலக்காய் மற்றும் முந்திரி பருப்பும், ஆந்திர மாநில அரசு நிறுவனமான விஜயா டைரியிலிருந்து நெய்யும் வாங்குகிறார்கள். உலகத்தையே தன் பக்கம் திருப்பியிருக்கும் திருப்பதி லட்டுக்கு இப்போது காப்புரிமையும் வழங்கப்பட்டுவிட்டது. இதை பெரும் நோக்கத்துடன் சென்னையில் உள்ள உற்பத்தி இட அடையாள குறியீட்டு பதிவகத்திடம் விண்ணப்பித்த திருப்பதி தேவஸ்தானம், எங்கள் ஆலயம் சார்பில் தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டு உருண்டையின் அளவும் நறுமணமும் வேறு எங்கும் கிடையாது. உலகில் வேறு எந்த இடத்திலும் இதுபோல் தயாரிக்கப்படவும் இல்லை. இதன் தரம், நறுமணம், சுவை ஆகியன தனித்தன்மை வாய்ந்தவை என்று பதிவு செய்திருக்கிறது. இனிமேல் திருப்பதி லட்டு என்ற பெயரில் வேறு எந்த இனிப்பு கடைக்காரரும் அதே சைஸில், சுவையில் லட்டு தயாரித்து விற்க முடியாது. இதன் தயாரிப்பு முறையையும் வெளியில் பிரபலப்படுத்த முடியாது. திருப்பதி லட்டு என்ற பெயர் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மட்டுமே சொந்தமாகிவிட்டது. மேல் திருப்பதியில், அதாவது திருமலையில் பெருமாளுக்கு நிவேதனம் தயாராகிற மடப்பள்ளி மிகவும் பெரியது. இந்த புனிதமான மடப்பள்ளியில் லட்டு மட்டும்தான் என்று இல்லை. பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்ரான்னங்கள், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போளி, அப்பம், மனோகரம், பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி, இப்படி எண்ணற்ற நிவேத்தியங்கள் தயாராகின்றன. இவை அனைத்திலும் லட்டு தான் முதலிடம் வகிக்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.